உயிருள்ள இறைவர் உறவினில் இணைந்து பருவிய திருக்குலமே. உயிருள்ள இறைவர் உறவினில் இணைந்து பருவிய திருக்குலமே. நம்மை தாங்கும் தேவனவர், நம் நினைவாய் வாழ்கின்றவர். நம்மை தாங்கும் தேவனவர், நம் நினைவாய் வாழ்கின்றவர். இலை தடுமாறுவோர் கால்கள் திறனடையும் நீதி வழிகளில் நடத்திடுவார். தமை நம்போரி சோலை நீக்கிடுவார், சுகம் தந்து உயர்த்திடுவார். தமை நம்போரி சோலை நீக்கிடுவார், சுகம் தந்து உயர்த்திடுவார். புது சிறகினில் கழுகன பறந்து மகிழ்ந்திட ஆற்றல் அளித்திடுவார். புது சிறகினில் கழுகன பறந்து மகிழ்ந்திட ஆற்றல் அளித்திடுவார். நம்மை தாங்கு தேவனவர், நம் நினைவாய் வாழ்கின்றவர். நம்மை தாங்கு தேவனவர், நாம் நினைவாய் வாழ்கின்றவர். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ளவர்களை, பரிசுத்த பரலோக அன்னையின் 6ஆம் திருவிழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எம் மரியகரத்தி சபை மாணவிகள் சார்பாக மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். மனிதன் இறையருளை நிரம்ப பெற்றிருந்தாலும் வாழ்வில் பயணிக்கும் போது பாதை தடுமாறுகின்றான். இவ்வாறு தடுமாறும் போது கடவுள் நல்ல ஆயனாக உடனிருந்து வழிநடத்துகின்றார். ஆடுகளாகிய நாம் அவரது குரலுக்கு செவி கொடுக்கின்றோமா என்பதுதான் இன்றைய நாள் நமக்கு விடுக்கும் அழைப்பாக இருக்கின்றது. கடவுளின் குரலுக்கு செவிமடுக்கும் போது நமது வாழ்வில் தடுமாற்றங்கள் வந்தாலும் சோர்ந்திட நேர்ந்தாலும் நாம் வீழ்ந்து போவதில்லை. தனது ஆடுகளை பேணி காக்கும் பிரியமுள்ள தந்தையாகிய கடவுள் நம்மையும் நம் வாழும் திருச்சபையையும் பாதுகாப்ப அன்னை மரியாளிடம் ஒப்படைக்கின்றார். அந்த அன்னை நமக்காக எப்போதும் பரிந்து பேசுகின்றார் என்ற நன்றி உணர்வோடு இத்திருப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, மிதமான திருப்பலியை நம்முடைய தூய மரிய குரட்சி சபை மாணவியர்களுக்காக ஒப்பு கொடுப்போம். கடவுள் மாணவ செல்வங்களை நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும் நல்ல ஞானத்தையும் ஒளிமயமான எதிர்காலத்தை தர வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். புனிதமான இந்த கல்வாரி திருப்பலி ஒப்பு கொடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்து பார்த்து அவைகளுக்காக நம் ஆண்டவரிடம் மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாதியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பக்த மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்வரத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது தேவாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராக இறைவனே, இறையில்லாத பின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராக இறைவனே, இறைவனின் திருச்சமரியே, தந்தையிலிருந்து நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, யோமந்தாட்டை ஏற்றருளே. தந்தையின் தளத்தில் தீர்த்திருப்பவரே, நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாற்றியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. கருணை கடலாகி இறைவா, வலுவற்ற எங்களுக்கு என்றும் துணை நிற்குமை போற்றி புகழ்கின்றோம். இறை அன்பிலை வாழ்ந்த இறை அன்னையாம் கன்னிமரியாகி உடைய திருநாளை கொண்டாடுகிற நாங்கள் அந்த அன்னையின் வேண்டுதலால் எங்களுடைய தன்னல நாட்டங்களிலிருந்து விடுதலை அடைந்து அன்பு வாழ்வாழ செய்தருளோம். உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல்வாசக முன்னுரை. இந்த உலகம் புறந்தள்ளிவிட்ட ஒரு பாவியை கூட கடவுள் இழக்க விரும்பவில்லை என்று இறையியலார் ஆன்சர் கூறியுள்ளபடி நல்லாயனாகிய இறைவன் என்றும் வழிதவறி போன தன் ஆறுகளை பேணி பாதுகாக்க அவர்களோடு உடன் பயணிக்கின்றார். இவ்வாறு பாவிகளாகிய நம்மை நல்வழியில் நடத்தி செல்ல நமக்கெல்லாம் ஒரு முன்னோடி நம் தாய்மொழியால் என்ற உணர்வை ஏற்படுத்தும் இவ்வாசகத்திற்கு செய்மறுப்போம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவசனங்கள் 11 முதல் 16 முடிய.
எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஒரு ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவ்வற்றை எல்லா இடங்களில் நின்று மீட்டு வருவேன். மக்களினங்களில் நின்று அவ்வற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளில் நின்று கூட்டி சேர்த்து அவ்வற்றின் களி நின்று கூட்டி சேர்த்து அவ்வற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவ்வற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் கோடை ஓரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவ்வற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலை உச்சிகளில் அவ்வற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாற செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அழைத்து திரிவதை திரும்பி கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொள்ளுத்ததையையும் வலிமை உள்ளதையும் அளிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். இது கிறிஸ்து வழங்கும் காட்சி. நன்றி. கர்த்தரின் வேதரே குறையடக்கில்லை, அதுவிரமே தருவன் அன்புடன் நடத்துகின்றார். கர்த்தரின் வேதரே குறையடக்கில்லை, அதுவிரமே தருவன் அன்புடன் நடத்துகின்றார். அவன் ஆத்துமாவை வானத்தினில் சேர்த்து அவனை நடத்துகிறார். அவன் ஆத்துமாவை வானத்தினில் சேர்த்து அவனை நடத்துகிறார். கர்த்தரின் வேதரே குறையடக்கில்லையே, அனுதினமே தருவன் அன்புடன் நடத்துகிறார். இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுள் தாம் முன்குறித்து வைத்தோரை அழைத்து தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தம் சொந்த மகனென்றும் பாராமல் நமக்காக அவரை கையளித்த இயேசுவின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது என்று உறுதி கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை சொற்றொடர்கள் 31 முதல் 39 முடிய. இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தன் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்?
அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம். வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆயினும் நம்மை அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ, வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பின கன்னி மரியே, நீர் பேறு பெற்றவர். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கெல்லாம் தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாக கூடியிருந்ததால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வர இருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவா இறங்கி வாரும், என்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு இயேசுவை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கே எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பிக் கொடுக்கிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இதை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி சக்கேயினுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவர் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு பல காரியங்களை நமக்கு சுட்டிக்காட்டுவதை காண்கின்றோம். குறிப்பாக 5 காரியங்களை மட்டும், 5 பாடங்களை மட்டும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம்,
சக்கேயு இயேசுவை பார்ப்பதற்கு விரும்பினார் என்று வாசிக்கிறோம். 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசுவை பார்ப்பதற்கு சக்கேயு விரும்பினார், ஆசைப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு ஆன்மீக தாகம் என்பது கண்டிப்பாக தேவை, ஆசை என்பது கண்டிப்பாக தேவை. ஒரு புனிதர் அழகாக சுட்டிக்காட்டுவார், பாவத்திலிருந்து தப்பிப்பதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும், புண்ணியம் செய்வதற்கும் ஆசைப்பட வேண்டும் என்று கூறுவார். அதே போல நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களும் சொல்வார்கள், நாம் கனவு காண வேண்டும் என்று சுட்டிக்காட்டுவார்கள். மக்களே, அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு ஆன்மீக தாகம் என்பது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. திருவிழியத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் என்ற ஆன்மீக தாகம் நமக்கு தேவை. அதே போல ஜெபமாலை சொல்லணும் அப்படிங்கிற ஆன்மீக தாகம் தேவை. குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஆன்மீக தாகம் நமக்கு தேவை. பிறரை மன்னிக்கணும், ஆண்டவரோட நெருக்கமா வாழணும், ஆண்டுடைய பிள்ளையா எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் வாழணும் என்ற ஆன்மீக தாகம் நமக்கு இருக்கின்ற போதுதான் அந்த மக்களே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வாறு சக்கேயு ஒரு தாகம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டாரோ, அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நமக்கு ஆசை தாகம் என்பது தேவை. இரண்டாவதாக நற்செய்தியிலே வாசிக்கின்றோம், சக்கேயு ஒரு காட்டு அத்தி மரத்திலே ஏறிக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில தாகத்துல அவர் காட்டு அத்தி மரத்திலே ஏறிக்கொண்டார். நமக்களை சக்கேயுவை நாம் குறித்து பார்க்கின்ற போது அவருடைய அந்தஸ்து ஒரு கலெக்டருடைய பதவிக்கு இணையான ஒரு அந்தஸ்திலே வாழ்ந்தவர், ஒரு உயர்ந்த ஒரு சமூக அளவிலே ஒரு உயர்ந்த பதவியிலே இருந்தவர், மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே அவர் அத்தி மரத்தில் ஏறிக்கொள்கிறார். அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் ஒருபோதும் அந்தஸ்து ஒருபோதும் பார்க்க கூடாது. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் ஒருபோதும் அந்தஸ்து பார்க்க கூடாது. மாறாக நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்ற தேவை என்ற சிந்தனையோடு நாம் வாழ்வதற்கு அந்த மக்களை நாம் பக்குவப்பட வேண்டும். அநேக மக்கள் பைபிள் கொண்டு வர்றதுக்கு வெக்கப்படுவாங்க, பாட்டு புக்கு கொண்டு வர்றதுக்கு வெக்கப்படுவாங்க, அதே போல ஜெபமாலை கொண்டு வருவதற்கு வெக்கப்படுவாங்க. சக்கேயுவை பாருங்க, இயேசுவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில அவர் வெக்கப்படவே இல்லை. அப்புறம் மக்கள் நம்ம என்ன சொல்லுவாங்களோ, நம்ம மிகப்பெரிய ஒரு பணக்காரர், அதே போல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்திலே பதவியிலே இருக்கக்கூடியவர், ஒரு நல்ல வயது, ஒரு 50-60 வயது இருக்கும் சக்கேயு. இருந்தாலும் ஒரு சிறிய பையனை போல அவர் காட்டு மரத்திலே அத்தி மரத்திலே ஏறுவதை நாம் காண்கின்றோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடவுளுடைய சன்னிதானத்திலே ஒருபோதும் நம் அந்தஸ்து பார்க்க கூடாது, வெக்கப்படக்கூடாது. இறைமகன் இயேசு கிறிஸ்து நற்செய்தி அழகாக சுட்டி காட்டுவார், என் பொருட்டு நீங்கள் இந்த மண்ணுலகத்தில் வெட்கப்படுவீர்கள் என்றால் விண்ணுலகத்திற்கு நீங்கள் வரும்போது உங்கள் பொருட்டு நான் வெட்கப்படுவேன் என்று கூறுகிறார். நம்ம கோயிலுக்கு திருவிழியம் கொண்டு வருவதற்கு, ஜெபமாலை கொண்டு வருவதற்கு, நம்ம பாட்டு புக்கு கொண்டு வருவதற்கு வெக்கப்பட்டோம்னா ஆண்டவர் மோட்சத்துக்கு நாம் போகும்போது நம்ம குறித்து வெக்கப்படுவார். மூன்றாவதாக மக்களே, இயேசு கிறிஸ்துவை அவர் பார்க்க முடியவில்லை. நற்செய்தியாளராக சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் அவர் குட்டையாக இருந்தார் என்று வாசிக்கிறோம், குள்ளமாக இருந்தார். அதனாலதான் இயேசுநாதர் அவர் பார்க்க முடியலன்னு வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில குள்ளமான சிந்தனை இருந்துச்சுன்னா நம்ம கிறிஸ்துவ இயேசப்பாவை ஒருபோதும் நம்ம பார்க்க முடியாது, அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுவைக்க முடியாது. குள்ளமான சிந்தனை அப்படின்னா என்ன? அடுத்தவங்களை கெடுக்கணுங்கிறது, பழி வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனை. அதே போல பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படுறது, பிறருடைய பேரை கெடுக்கிறது, இதெல்லாம் குள்ளமான சிந்தனை. இந்த சிந்தனை எல்லாம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுவைக்க முடியாது. நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கின்ற போதுதான் நாம் கிறிஸ்துவை சுவைக்க முடியும், அவரை பார்க்க முடியும். கொடியேற்ற நாளிலே அழகான ஒரு ஜெபம் செபிக்கப்படுகின்றது. ஆண்டவரே, விண்ணகம் நோக்கி இந்த கொடி உயர்த்தப்படுவது போல எங்களுடைய எண்ணங்களும் உயர்த்தப்படுவதாக என்று வாசிக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்து இருக்கின்ற போதுதான்
நாம் கிறிஸ்துடைய ஆசீர்வாதத்தை நாம் சுவைக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே குள்ளமான சிந்தனைகள், குள்ளமான எண்ணங்கள் இருக்கின்ற போது ஒருபோதும் நாம் ஆண்டவரை பார்க்க முடியாது, அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுவைக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த எண்ணங்கள் நமக்கு கண்டிப்பாக தேவை. நான்காவதாக, சக்கேயு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார் என்று வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய வீடு மீட்பு பெற வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டிற்கு தேவ அன்னையை கிறிஸ்துவை அழைத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய முக்கியமான மிகப்பெரிய தவறு என்னவென்றால், தேவாலயத்திலே ஆண்டவரை பார்க்கிறார்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரை தேவாலயத்திலே விட்டு செல்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய தவறு. மாறாக சக்கேயுவை போன்று நாம் கிறிஸ்துவை நம்முடைய வீட்டுக்கு நாம் அழைத்து செல்ல வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் அழைத்து செல்வது கிடையாது. கிறிஸ்து வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஏசப்பா நம்முடைய வீடுகளுக்கு வந்து நம்ம வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். திருவழிபாட்டு நூலில் வாசிக்கிறோம், நான் ஒவ்வொருடைய வீட்டு வாசலிலும் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். எவன் ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானோ அவனோடு நான் விருந்தும்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியல. ஏன்? டிவி நல்ல சத்தமா வச்சு பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவுதான் கதவு தட்டினாலும் நம்ம கேட்க முடியாது. மக்களே, நாம் கிறிஸ்துவை சக்கேயுவை போன்று நம்முடைய வீட்டுக்கு நாம் அழைத்து செல்ல வேண்டும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவையும் தேவன்னையும் நம்முடைய இல்லங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும். கடைசியாக, அந்த சக்கேயு எப்போது மேன்மைப்படுத்தப்படுகிறார், எப்போது ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக அவருடைய பெயர் போற்றப்படுகிறது, எப்போது கிறிஸ்துவை அவர் பெற்றுக் கொள்கிறாரோ, கிறிஸ்து அந்த வீட்டுக்கு எப்போது வருகிறாரோ அப்போதுதான் அந்த வீடு உயர்த்தப்படுகிறது. சக்கேயுவுக்கு நிறைய பணம் அந்த வீட்டுல சேர்ந்த உடனே அந்த வீடு உயர்த்தப்படல. அவனுக்கு நிறைய பதவி கிடைச்ச உடனே அந்த வீடு உயர்த்தப்படல. மாறாக அந்த கிறிஸ்து எப்போது அந்த வீட்டுக்குள் நுழைகிறாரோ அப்போதுதான் அந்த வீடு உயர்த்தப்படுகிறது. அதே போல நம்முடைய வீடு உயர்த்தப்பட வேண்டும் என்றால், பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்றால், ஒரு உயர்ந்த ஒரு இல்லமாக நம்முடைய இல்லம் மாற வேண்டும் என்றால், செல்வத்தால் முடியாது, படிப்பால் முடியாது, பட்டங்களால் முடியாது. கிறிஸ்து நம்முடைய வீட்டிலே எப்போது தங்கியிருக்கிறாரோ, அவர் தங்கி நம்முடைய வீட்டிலே அவர் உணவருந்துகிறாரோ அப்போதுதான் நம்முடைய இல்லங்கள் உயர்த்தப்படும். அந்த சக்கையை விருந்து அளிப்பது போல நம்முடைய இல்லங்களிலும் ஆண்டவருக்கு ஒரு நல்ல விருந்து ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு உகந்த விருந்து எது? நல்ல குடும்ப ஜெபமாலதான் ஆண்டவருக்கு உகந்த விருந்து. நீங்க நல்ல வீட்டுல பைபிள் வாசிப்பீங்கன்னா அதுதான் ஆண்டவருக்கு உகந்த ஒரு விருந்து. நீங்க நல்ல உங்க வீட்டுல ஜெபமால சொல்லுவீங்கன்னா அதுதான் ஆண்டவருக்கு உகந்த ஒரு விருந்து. நீங்க நல்ல குடும்ப ஜெபம் உங்களுடைய வீட்டுல ஜெபிப்பீங்க அப்படின்னா அதுதான் ஆண்டவருக்கு உகந்த ஒரு விருந்து. உங்களுடைய வீட்டுல நல்ல ஆண்டவருடைய பாடல்களை இசைப்பீர்கள், பாடுவீர்கள் என்றால் அதுதான் ஆண்டவருக்கு உகந்த ஒரு விருந்து. அந்த சக்கேயு நல்ல விருந்து கொடுத்தது போல நம்முடைய இல்லங்களிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு நல்ல விருந்து கொடுப்பதற்கு அந்த மக்களை நாம் அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தியிலே சக்கேயு எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆசைப்பட்டாரோ அதே போல நமக்கு ஆன்மீக தாகம் என்பது தேவை. அதே போல அந்த சக்கேயு கிறிஸ்துவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்வது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நம்முடைய இல்லங்களுக்கு அழைத்து செல்வோம். நம்முடைய இல்லங்களும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெறட்டும். ஆமென். அன்பு மக்களே, விசுவாசிகள் நாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தந்தையாம் கடவுளிடம் நாம் பிள்ளைகளுக்கு உரிமையோடு சுதந்திரத்தோடு நம்முடைய தேவைகளுக்காக உருக்கத்தோடு மன்றாடும். ஒளியாம் இறைவா, நாங்கள் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள் அனைவரையும் கரம் கொண்டு ஆசீர்வதித்து உம்மையை நம்பி வந்த அவர்களை உமது பராமரிப்பில் வைத்து காத்து வழி நடத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்ட
மட்டுமல்ல இறைவா, நான் எங்கள் வாழ்க்கை பாதையில் எதிர்கொள்ளும் சவால்களில் வழி தவறி தடுமாறும் போதெல்லாம் வழிகாட்டும் தேவனாய் எங்களோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் ஊரில் உள்ள அனைத்து மாணவ செல்வங்களையும் உம் கரம் தருகின்றோம். அவர்கள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கி உமக்கும் சமுதாயத்திற்கும் ஏற்ற நன்மக்களாக சிறந்து விளங்கிட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் இறைவா, பல்வேறு சூழ்நிலைகளால் திருவிழாவை காண முடியாமல் மனதால் கொண்டாடும் எம் மக்களை கண்ணோக்கியருளும். அன்னையின் திருவிழா ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சியையும் அவர்களுக்கு நிறைவாய் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இரக்கமை உருவான இறைவா, இறந்து மன்றாடும் திருச்சபுடைய எளிய ஜெபங்களை தயவாய் கண்ணோக்கிருளும். நாங்கள் எங்களுடைய செல்வத்தில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு நாங்கள் கேட்ப தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக நீ மன்றாடுகிறோம். ஆமென். கொடைகளின் தந்தையே, கொடுக்கின்ற காணிக்கை உடமையே உமக்கே படைக்கின்றோ. கொடைகளின் தந்தையே, கொடுக்கின்ற காணிக்கை உலகினை இந்த இயற்கையில் உருவாக்கினி நீரன்றோ. உலகினை இந்த இயற்கையில் உருவாக்கினி நீரன்றோ. பலவகை உயிரினங்களை படைத்தளித்தவீரன்றோ. அனைத்தையும் தந்தவர் நீதானே, அன்புடன் அர்ப்பணித்தோ. கொடைகளின் தந்தையே, கொடுக்கின்ற காணிக்கை உடமையால் கழித்ததையே உமக்கே படைக்கின்றோ. மிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற புனிதமான இந்த கல்வாரி திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி ஜெபியுங்கள். திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும்
தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான இறைவா, உம் திருமகனின் அன்னையினுடைய திருநாளை வணக்கத்துடன் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த புனிதமான திருப்பலி எங்கள் மீது உமது அருளை பொழிந்து எங்களை என்று உகந்த காணிக்கையாக மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பரிசுத்த தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் நல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்போதும் கன்னியான பரிசுத்த தேவன்னையினுடைய திருநாளை கொண்டாடும் போது நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை பரிசுத்தாவி நிலையிட்டதால் உடைய ஒரே பேரான திருமகனை கருத்தாகி தம்முடைய கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அளித்தார். ஆகவே வானமும் மையமுமை பணிந்து வணங்கி புதியதோர் பண்பாடுகின்றன. நாங்களும் தூதரணிகள் அனைத்தோடும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூய 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 உலகில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமி உமது மகிமை நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத்தந்தாய் நிர்மையாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமுமாகவும் எங்களுக்கு இந்த காணிக்கைகள் மாறுவதாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்தியவின் சின்னத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அடைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் மக்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய சன்னிதானத்தினுடைய திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்காக வந்துள்ளோம். தந்தாய்களை ஆசிர்வதியும். நம்முடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபை வழிநடத்துகிற எங்களுடைய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் உடைய திருச்சபை புனிதமான பாதையில வழிநடத்தக்கூடிய ஆற்றை தாரும். அன்பு தந்தை இறைவா, உடைய சன்னிதானத்திலே முழந்தால் படியிட்டிலும் உடைய அன்பு மக்களாகி எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். சிறப்பாக இந்த திருப்பலியை சிறப்பு செய்கின்ற தூய மரிய குறைச்சி சபை மாணவ செல்வங்களை நிறைவாக ஆசிர்வதியும். நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை குழந்தைகளுக்கு அமைத்து கொடுத்தாலும் நீங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலே மோக்குகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்களும் மோட்ச வாழ்க்கையிலே தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்று மரம் அருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஈஸ்வரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் வெற்றி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்கள் குடும்பங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது பேரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற மோட்ச வாழ்வையும் எமீட்பரான இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. மக்களே, சமாதானத்துக்காக நாம் ஒரு நிமிடம் மன்றாடுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். உலகம் தர முடியாத என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் பாராமல் திருச்சபையுடைய விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் குடும்பங்களுக்கு நிறைவான சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்திரள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் அனைவரோடும் இருப்பதாக.
ஒருவர் இறை மகன் இயேசுவின் சமாதானத்தை நாம் பிறரோடு பயந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனுக்கு அறியக்கவையோ. உலகின் பாவம் போக்கும் இறைவனுக்கு அறியக்கவையோ. உலகின் பாவம் போக்கும் இறைவனுக்கு எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஏதேதோ வாழ்க்கையென்று எழுதுகின்ற மனிதருக்கு இதுதான் வாழ்க்கை என்று வாழ்வு சொந்த இயேசுவே என் வாழ்வை உன்னோடு இணைக்கருளும். இயேசுவே இயேசுவே என்னை உன்னை போலவே மாற்றிவிடும். இயேசுவே இயேசுவே ஏதேதோ வாழ்க்கை என்று எழுதுகின்ற மனிதருக்கு இதுதான் வாழ்க்கை என்று வாழ்வு சொந்த இயேசுவே என் வாழ்வை உன்னோடு இணைக்கருளும். இயேசுவே இயேசுவே என்னை உன்னை போலவே மாற்றிவிடும். இயேசுவே இயேசுவே உலகி போலே எனக்கு மாதிரியாய் பணியும்படி செய்த பணியை நான் மறந்து உலகி போலே எனக்கு மாதிரியாய் பணியும்படி செய்த பணியை நான் மறந்து
அன்பு என்னவென்று சொல்லித்தார் இயேசுவே, என்னை உன் அன்பால் மாற்றிவிடும் இயேசுவே, என் வாழ்வை உன்னோக்கினை கருளும் இயேசுவே, இயேசுவே, என்னை உன்னை போல மாற்றிவிடும் இயேசுவே, இயேசுவே. ஏதேதோ வாழ்க்கை என்று எண்ணும் எந்த மனிதருக்கு இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து சொன்ன இயேசுவே, என் வாழ்வை உன்னோடு இணைத்தருள் இயேசுவே, இயேசுவே, என்னை உன்னை போல மாற்றிவிடும் இயேசுவே, இயேசுவே. அன்புக்குரியவர்களே, இன்றும் நாளையும் புது நன்மை எடுக்கவிருக்கின்ற குழந்தைகளும் அவருடைய பெற்றோர்களும் இருவரும் இணைந்து வந்து ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கெடுக்குமாறு பங்கு தந்தையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து மக்களும் தவறாமல் இந்த அருள் அடையாளத்தில் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். 9ஆம் திருவிழாவென்று நம்முடைய ஆயருக்கு சுய சவேரியார் கல்வி நிதி கொடுக்க ஒவ்வொரு அன்பியங்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவை மொத்தமாக சேர்த்து மண்டல வாரியாக நம்முடைய ஆயர் அவர்களிடம் ஒப்பு கொடுக்கப்படும். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய பாதுகாவலியின் 6ஆம் திருவிழா நமக்காக வந்து இந்த காலை திருப்பலியை நிறைவேற்றியவர்கள் அருட்தந்தை சலேத் ஜெரால்ட் அவர்கள், என்னுடைய தாய் பங்கை சார்ந்தவர்கள். சிந்தாமணி பங்கில் இருந்து சிறப்பாக 5 ஆண்டுகள் பணியாற்றி ஒரு அருமையான ரசனை விசனைக்கு ஆலயம் எழுப்பி தற்போது துறை குடியிருப்பு பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள். எனவே நம்முடைய எளிய அழைப்பு ஏற்று வந்து நமக்காக ஜெபித்த நம்முடைய தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு தந்தை சார்பாக நம்முடைய ஊர் மக்கள் அனைவருடைய சார்பாக மகிழ்ச்சியான நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்தையும் படைத்த கிறிஸ்துவை சுமந்து பெற்றெடுத்த கன்னிமரியே, நீ பேறு பெற்றவள். உம்மை படைத்தவரை நீர் பெற்றெடுத்தீர், எனினும் என்றென்றும் கன்னியாகவே இருக்கிறீர். நம்முடைய மகிழ்ச்சியின் நன்றியின் வெளிப்பாடாக இந்த எளிய அன்பளித்து அவர்களுக்கு வழங்குகின்றோம். ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாக இறைவா, வானகுணவை நாங்கள் உட்கொண்டுள்ளோம். எங்களுடைய பாதுகாவலி கன்னிமரியாளின் திருநாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்ற எங்களுக்கு துணை செய்தருளும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் நல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையோ துதி